குருப்யோ நமஹா. தவம் கைகூட அபிராமி அந்தாதியின் இந்த 53வது பாடலை நாம் பாட வேண்டும். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் புப்பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கிது போலும் தவமில்லையே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். அன்னை அபிராமியை உள்ளத்தால் தியானித்து அவள் உருவத்தை புறக்கண்ணை மூடி அகக்கண்ணில் கண்டு செய்கிற தவம்தான் சிறந்த தவம் என்று பட்டர் இப்பாடல் மூலம் உணர்த்துகிறார். பட்டர் இந்த பாட்டில் அன்னை அபிராமியின் ரூப வர்ணனையை பற்றி கூறி தியானத்தில் ஈடுபடச் செய்கிறார். சின்னஞ்சிறிய மருங்கினில் சார்த்தி செய்யப்பட்டும் என்று இதன் பொருள், அபிராமியின் சின்னஞ்சிறிய இடையை செக்கச்சிவந்த சிவப்பு ஆடை சூழ்ந்து அழகு செய்கிறது என்கிறார். அன்னை திருமேனி முழுவதும் சிவப்பு வண்ணம்தான். இதனை பட்டர் சிவந்த ஆடை சிவக்கச் செய்கிறது என்கிறார். அருணம் என்றால் சிவப்பு, அருணாருணா என்றால் செக்கச்சிவந்தது. அருணாச்சலம் சிவப்பு மலை, உயர்ந்த ஆடை அன்னையின் மெல்லிய இடுப்பினை சுற்றி கொண்டு அலங்கரிக்கிறது என்கிறார் பட்டர். பெண்ணம்பெரிய முலையும் முத்தாரமும் மிக பெருத்த மார்பகங்கள் இதனை அலங்கரிக்கும் முத்து மாலைகள் அணிந்து விளங்குகின்றாள் என்கிறார். பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும், அபிராமி மணம் மிக்க பிச்சி மலர்கள் சூடியதும் கண்ணங்கரிய கூந்தலும் உடையவள் என்கிறார். அபிராமிக்கு முக்கண்ணி என்ற நாமம் உண்டு. நயனங்கள் ஒன்றுடைய நாதன் சிவபெருமான், 3 கண்கள் உடையவர்களான சிவனும் அம்பாளும் என்கிறார். முக்கண்ணியாக அபிராமியின் பேரருளை பெற நாம் 3வது கண்ணான அகக்கண் கொண்டும் முயல வேண்டும். அகக்கண் கொண்டு மனத்தினை ஒருமைப்படுத்தி தியானிக்க வேண்டும். இதுதான் கருத்தில் இருப்பது என பட்டர் கூறுகிறார். தன்னந்தனி இருப்பார்க்கு என்று பட்டர் கூறுகிறார். அதன் பொருள், தன்னந்தனி என்றால் ஏகாந்தம், தனித்த நிலை, தன்னந்தனியான நிலையாகும். தனித்த வேறு எவருக்கும் கிட்டாத நிலை, தான் மட்டும் தனித்து அமர்ந்து கண்மூடி கருத்து ஒன்று தியானிப்பது என்கிறார். இது போதும் தவமில்லையே. கருத்தில் வைத்து தன்னந்தனி இருக்கும் நிலை ஒருவனுக்கு கிட்டுமே, ஆனால் இதைவிட சிறந்த தவம் வேறில்லை என்கிறார். உடலை வருத்தி தவம் செய்ய பட்டர் கூறவில்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உள்ளத்தை இறைவனிடம் ஒப்படைப்பதாகும் என கூறி, இது போன்ற தவம் இல்லையே, வேறு தவம் இல்லையே என்கிறார் பட்டர். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.